பிரைஸ் லார்ட். கர்த்தர் நாம் மகிமைப்பட்டு இந்த புதிய நாளிலே காலையில் உங்கள் சந்திப்பிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் தாமே இம்மட்டு நம்ம நடத்தி கொண்டு வருகிறார். புது வார்த்தைகளை சொல்லி புதிய ஒரு லோக வார்த்தை உங்களுக்காக சொல்லி நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறேன். இந்நாளிலும் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லட்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனம். யோவான் 11:23. இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று சொன்னார். இந்த 11ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது மரியாள், மார்த்தாள், அவர் சகோதரன் லாசரு 3 பேரை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. பெத்தானியா என்ற கிராமத்தில் ஒரு ஃபேமிலி இருந்தாங்க. அந்த ஃபேமிலி 3 பேர், அப்பா அம்மா இல்லை. அவர்களை இயேசு அவளை நேசித்தார். இயேசுவை இந்த குடும்பம் நல்லா ரொம்ப நேசித்தது. அதனாலே அவர் ஊழித்து போகும்போது அங்கே போயிட்டு அவர் வருவார், தொடர்ந்து ஊழியங்களை செய்து கொண்டிருப்பார். அதுதான் நாங்கள் வாசிக்கிறோம். ரொம்ப அன்பாக இருந்தார்னு போட்டிருக்கு. ஒரு நாள் லாசரு வியாதியா இருக்கா என்று கேள்விப்பட்டார். ஆள் அனுப்புனாங்க, வியாதியா இருக்கான், வந்து உடனே குணமாக்கிருங்க. அவன் வியாதியா இருக்கிறத கேள்விப்பட்டு மறுபடி 2 நாள் அங்கே தங்கிட்டார் அந்த ஊர்ல. மறுபடி 2 நாள் கழிச்சு புறப்பட்டு வந்தாரு. ஆனா புறப்பட்டு வரும்போதே தெரிஞ்சிச்சு அவன் மரித்து போனான் என்று சொல்லி, வியாதி அதிகமாக மரித்து போனான்னு சொல்லி. அப்போ இவர் வந்து சேரும்போது 4 நாள் ஆயிடுச்சு. எல்லாரும் அழுகிறார்கள், ஜனங்கள் அழுகிறார்கள், சொந்த பந்தங்கள் அழுகிறார்கள், எல்லாரும் அழுகிறாங்க. ஏன்னா இவர் இயேசு வந்து பார்த்துட்டு அவரும் கண்ணீர் விட்டார். இயேசு கண்ணீர் விட்டார்னு சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ஒரு வார்த்தை அவர் சொல்றாரு, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று சொன்னார். இயேசு சொன்ன வார்த்தை அவங்களுக்கு புரிந்து கொள்ள முடியல. ஏன்னா அந்த நாட்கள் அவர்களாம் நம்புறாங்க. ஏன்னா ஒரு மனுஷன் செத்த பிறகு மறுபடி நியாய தீர்ப்புக்கு ஒரு நாள் உயிர்த்தெழுவான் அப்படிங்கிறது அவங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. யூதர்களுக்கெல்லாம் அந்த நம்பிக்கை இருக்கு. ஒரு நாள் ஜட்ஜ்மெண்ட் டே ஒரு நாள் உண்டு, அப்பொழுது செத்தவங்க எல்லாம் உயிரோட வருவாங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. அவங்க அதை தான் அவன் சொல்றான்னு நினைச்சிட்டு, ஆமா அவன் உயிரோட வருவான் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஆண்டவர் அதை பத்தி சொல்லல. என்ன சொல்றாரு, நீ விசுவாசத்தோட மகிமையை காண்பாய், உன் சகோதரன் உயிர்த்தெழுவான். நான் விசுவாசிக்கிறேன், ஆனா எல்லாரும் எழும்பும் போது இவன் எழும்புவான் என்கிற நாம் விசுவாசம் தான் இருந்தது. அது இயற்கையான விசுவாசம். ஆனா இங்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல சூப்பர் நேச்சுரல் பவர்ல ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வார், செய்ய முடியும், செய்ய போறார் என்பதை இந்த மரியாளும் மார்த்தாளும் அறிந்திருக்க நியாயமில்லை, அறியவும் இல்லை. அதனால இவர் சொல்றதுக்கெல்லாம் ஆமா அது நடக்க வேண்டிய நாள்ல நடக்கும், அவன் வரும்போது வருவான், எழும்பும் போது எழும்புவான்னு சொல்றாங்க. ஆனா ஏன் சொல்றாரு, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான், உன் சகோதரன் மரித்து போலன்னு சொல்றியே, அவர் மறுபடியும் உயிரோட வருவான் என்று சொல்றார். பாருங்க, இதுதான் விசுவாசம். சில சமயங்கள்ல நமக்கு ஒரு நேச்சர் அப்பாற்பட்ட விஷயங்கள் நம்ம நம்ப முடியாது. அது நடக்கலைன்னா நம்ப முடியாது. அது எப்படி நடக்கும்? எங்கேயா செத்தவங்களோட வருவானா? செத்து போய் 4 நாளான வர சான்ஸ் இருக்கா? சோத்துரும். செத்து கொஞ்ச நேரத்துல வந்துடலாம். யூத நம்பிக்கை முறைப்படி ஒரு உயிர் ஒரு பாடி இருந்து போச்சுன்னா 3 நாள் சுத்திக்கிட்டே இருக்குமா அந்த பாடியை. அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு மறுபடியும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா 4 நாள் ஆயிடுச்சுன்னா there is no chance of coming back. திரும்ப அந்த உயிர் வர்றதுக்கு சான்ஸே இல்லை என்கிற நம்பிக்கை இருந்ததுனால இயேசு இந்த மனுஷனை இந்த லாசருவை 4 நாள் கழித்து பாருங்க உயிரோட எழுப்புகிறதை வாசிக்கலாம். அதான் அவன் உயிர்த்தெழுந்திருப்பான். அவர் பாருங்க மரித்து கடைசி நாள்ல உயிர்த்தெழுவான். இப்பொழுதும் உயிர்த்தெழுவான். நீ இயேசுவை நம்பினால், நீ விசுவாசித்தால் அது நடக்கும். சோதரம் பாருங்க, சில சமயங்கள்ல கர்த்தர் அதிசயங்களை செய்ய காத்திருப்பாரு. ஆனா நம்மளுடைய அவிசுவாசம் செய்யாம போயிடும். இங்க கூட இயேசுவை நம்பி இருக்கிற ஜனங்கள் பாருங்க, எல்லாம் சொல்றாங்க எவ்வளவு நேசித்தார் பாருங்க, இயேசு கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்க கூடாதா, 2 நாளைக்கு முன்ன வந்திருக்க கூடாது. அப்போ இயேசு மரித்தாரும் உயிரோட எழுப்புவார் என்கிற நம்பிக்கை இல்லை ஜனங்களுக்கு. இல்லைன்னா இதுவரை அப்படி நடக்கல. யாரும் இப்படி செய்யவே இல்லை. அதனால நம்பிக்கை இல்லை. பாருங்க, ஆண்டவர் அதே போல அந்த நம்பிக்கை உடைத்தெறிந்து ஒரு பெரிய மிராக்கிள் செய்தார். என்ன மிராக்கிள்னா, செத்து 4 நாளான அடக்கம் பண்ணப்பட்ட குகையில வச்சு கல்லை புரட்டி வச்சிருக்கிற அந்த இடத்துல இருந்து அவனை வெளியே கொண்டு வர சொன்ன. பாருங்க, லாசருவே வெளியே வா என்று சொல்லி அவனை உயிரோடு எழுப்பி அவங்க தங்கச்சி கையில, அக்கா கையில ஒப்பு கொடுத்தாரா.
அந்த அளவுக்கு ஆண்டவர் உயிர்த்தெழுந்த அப்புறம் ஒரு மனுஷனை உயிரோடு எழுப்புறதுக்கு வல்லமை அந்த இயேசுக்கு இருந்தது. இன்றைக்கு அருமையானுடைய உங்கள் வாழ்க்கையில எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் செத்து போயிடுச்சு, கதை எங்கள் வாழ்க்கை எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, எல்லாம் ஜீரோ ஆச்சு, இன்னும் ஒரு சான்ஸே இல்லை, இன்னும் ஒண்ணுமே வராத சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் உயிரை கொடுக்க வல்லவர். கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். எல்லாமே சூழ்நிலைகள் மாறி போயிடுச்சு. சரி, நோ சான்ஸ் ஆஃப், ஒரு சான்ஸுமே இல்லைன்னு சொன்னாலும் அங்கே ஒரு வழியை கர்த்தர் வைத்து இயேசுவால முடியும். உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய இயேசுவால முடியும். இயேசு உயிரோடு எழுப்ப முடியும். இயேசு உங்களுக்கு மறுபடியும் வேலையை கொடுக்க முடியும். இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும். உன் திருமணத்தை நடத்தி கொடுக்க முடியும். உன் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்க முடியும். உனக்கு செல்வ செழிப்பை உண்டாக்க முடியும். இந்த உலகத்தில் ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். உன் ஜீவனை கொடுக்க முடியுமா? எதை வேணாலும் கொடுக்க முடியும். சோதனை 4 நாள் ஆன அந்த லாசரு பாருங்க, 4 நாள் ஆச்சு, உயிரோட எழும்பிட்டான், ஆனாலும் மறுபடி மரித்து போனான். அருமையானவளே, மறுபடியும் உயிரோட எழும்புவான் ஒரு நாளைக்கு நியாயத்தீர்ப்பு கண்டு. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நீங்க இவங்கெல்லாம் விசுவாசிக்கல, ஜனங்களெல்லாம் ஒன்றும் விசுவாசிக்கல, இவர் என்ன பண்ண போறாரு, இவர் என்ன செய்ய போறாரு. ஆனால் எல்லாரும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இன்றைக்கு அற்புதத்தை கண்ணில் பார்த்தா தான் நம்புறாங்க. கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க. அவர் என்ன சொல்றார் தெரியுமா? உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான், உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான், உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உன் குடும்பம் உயிரோடு மறுபடியும் எழும்பும், உன் குடும்பம் ஆசீர்வாதத்தின் பிள்ளையாய் மாறும், உன் குடும்பத்தில் குறைகள் மாறும், உன் புருஷன் மனம் திரும்புவான், உன்னுடைய பிள்ளை நல்ல வழிக்கு வருவான், உன்னுடைய குடும்பம் ஒரு பெரிய உயர்ந்த நிலைமைக்கு போகும், நீ இழந்ததெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ளுவாய், உன்னை ஏமாற்றினெல்லாம் திரும்ப கொடுப்பார்கள். ஒரு உயிர்ப்பின் அனுபவம் வாழ்க்கையில் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காலம் நீ விசுவாசித்தால் அது கண்டிப்பாக நடக்கும். ஆனால் மார்த்தாள் மரியாதை விசுவாசிக்கல, பரியாசம் பண்ணிட்டே இருக்காங்க, அது வரும்போது வருவாங்கன்னு. ஆனால் இப்பொழுது நடக்கும் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு இல்லாமல் போனது. இந்த அருமையான காலை வேளையிலே கர்த்தர் உங்களோடு பார்த்து சொல்றாரு, நீங்க விசுவாசித்தால் உங்க வாழ்க்கை அதே போல ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்க கர்த்தர் காவலை வந்திருக்கார். ஒப்பு கொடுப்பீங்களா? நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவரே, அப்பா, உயிர்த்தெழுங்கிற வல்லமை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். நான் உன்னுடைய சகோதரன் உயிர்த்தெழுவான் என்று சொல்லி அவளை ஆறுதல் படுத்தினீரப்பா. அதே போல அந்த மனுஷனை உயிரோடு எழுப்பி கொடுத்தீரப்பா. இன்றைக்கு நாங்கள் திபிக்கிறோம், எத்தனையோ குடும்பங்கள் வாழ்க்கையில மரித்து போன சூழ்நிலை, நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள், ஆண்டவரே எதையும் நம்ப முடியாத சூழ்நிலைகள், எல்லாம் கைமீறி போன சூழ்நிலைகளிலே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படி செபிக்கிறேன். ஆண்டவர் லாசரை உயிரோடு எழுப்பினவர் இன்றைக்கு ஆண்டவர் உம்மை நோக்கி பார்க்கிற கேட்கிற எல்லா பிள்ளைடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நல்ல காரியங்கள் நடக்கும்படி, ஒரு உயிர் முயற்சி உண்டாகும்படி, உயிர் உண்டாகும்படி உதவி செய்யும்படி செபிக்கிறேன். ஆசீர்வதி. இந்த அருமையான காலை வேளையில ஆண்டவரே பரிசுத்த வல்லமை இறங்கட்டும், எல்லா குடும்பங்களில் இறங்கட்டும். உண்மை விசுவாசிக்கிற ஜனங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படி செபிக்கிறேன். குமாரன் பசு நாமத்தினாலே வசந்த கேட்கிற ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும், பாதுகாத்துக்கும். ஆண்டவரே ஒரு ஜீவனை கொடுங்க, உயிரோடு எழும்புற ஜீவனை கொடுத்து ஆசீர்வதிக்க ஒப்புக்கொடு. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆம், கர்த்தாவே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய ஜீவன் பாருங்க, இயேசு சொன்னது போல உன் சகோதரர் உயிர் தெழுந்திருப்பான்னு சொன்னது போல இன்றைக்கு நம்முடைய உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க ஒப்புக் கொடுங்க. அவரை விசுவாசிங்கள், கர்த்தரை போய் செய்வாங்க. இன்னொரு சுவாத்தி மூலமாய் உங்களை சந்திக்க வரலும் கர்த்தாவை நம்ம எல்லாரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.